வெல்கம் பேக் டு உடைய 360 சேனல். சுர்ஜித் இன்னைக்கு சிறையில் கம்பியினை கழித்து கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் ஆணவ படுகொலையின் காரணமாக ஒரு அப்பாவி ஒரு இளைஞன் கவினை கொலை செய்துவிட்டு இன்னைக்கு ஜெயிலில் இருக்காப்புல சுர்ஜித். அவன் இந்த கொலையை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த சமூகத்தில் எவ்வாறு இருந்திருக்கக்கூடும்? அவனுக்கு 24 வயதாகின்றது. அவன் தந்தை தாய் இருவருமே காவல்துறையில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் அவன் ஒரு கல்லூரியில் படித்து கொண்டு ஆங்கிலம் புலமையாக இருந்து வந்துள்ளான். இந்த காலகட்டத்தில் அவன் அக்கா சுபாஷினி சித்தா மருத்துவர் இன்னும் 5 ஆண்டுகள் சென்றிருந்தால் 29 வயதுக்குள் அவனுக்கு திருமணமாகி ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாக்கப்பட்டிருப்பான். ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பான். ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பதவி எல்லாம் வந்திருக்கும் அவனுக்கு. ஏனால் அவன் அப்பா போலீஸ்னால் அவனுக்கு ஏகப்பட்ட வகையில் பணவரவு கண்டிப்பாக இருந்திருக்கும். நல்லா சம்பாரித்து ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடும், வாழ்ந்திருப்பான் இந்த கொலை செய்யாமல் இருந்திருந்தால். பாவம், ஜாதி வெறியன் என்று சொல்லக்கூடிய சுர்ஜித் ஜாதியை கையில் எடுத்ததன் காரணமாக கவினை அநியாயமாக 27ஆம் தேதி 2:30 மணிக்கு கொலை செய்துவிட்டு கோர்ட்டில் சரணடைந்து உள்ளான். அவன் கவினி குறிப்பாக கழுத்தில் பக்கத்தில் தலையில் 4 இடங்களில் பலத்த வெட்டுக்காயம் இருந்துள்ளது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக நேர்த்தியாக ஒரு கொலை குற்றவாளியாக ஒரு கொலை பின்னணியில் உள்ளவர்கள் ஒரு கொலையின் மூர்க்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களால் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு அட்டாக்காக இது கருதப்படுகின்றது. எஃப்ஐஆரை பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது போன்ற ஒரு கேடுகட்டமான ஒரு செயலை செய்வதன் மூலமாக இனி வரக்கூடிய சுர்ஜித்தை போன்ற உள்ளவர்கள் சுர்ஜித்க்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடிய நிலையை விட்டு இன்னைக்கு கேடுகட்ட ஜாதியை கையில் எடுத்துக்கொண்டு ஆவணக்கொலை என்று சொல்லிக்கொண்டு பல உயிர்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு அக்கிரமமான ஒரு செயலானது இந்த தமிழகத்தில் நடந்து வந்து கொண்டு இருக்கின்றது. இதை எத்தனை அம்பேத்கர் வந்தாலும், எத்தனை ஸ்டாலின் வந்தாலும், எத்தனை பெரியார் வந்தாலும் தடுக்க முடியாத ஒரு அவலநிலை இருப்பது ஒரு வெட்கக்கேடான நிகழ்வாக அது பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையை மாற வேண்டும். மாறுவதற்கு மக்கள்